ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவங்களில் பெரியவா சம்பந்தப்பட்ட பல அனுபவங்கள், டிவோட்டிஸ் பக்தர்கள் தொடர்பானது. இந்த அனுபவம் எல்லாமும் பெரியவாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் எப்படி அவளுக்கு போச்சு அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அந்த அனுபவத்தின் மூலமாக பெரியவா நமக்கு என்ன ஒரு செய்தி சொல்கிறார், என்ன ஒரு மெசேஜ் சொல்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டுமே முக்கியமானது. ஒரே கதை அப்படின்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான்லாம் ஸ்கூலில் படிக்கிறப்ப நான் டீட்டெயில் கிளாஸ் அப்படின்னு அதில் பார்த்தீங்கன்னா இந்த நீதி கதைகள்லாம் நிறைய இந்த புக்கெல்லாம் இருக்கு. இந்த கதையை படித்தோன்னா அந்த கடைசியில் நீதின்னு போட்டு ஒரு 2 வரி இருக்கும். ஒற்றுமை தான் உயர்வு தரும், எந்த காலத்திலையும் கெட்ட நமக்கு வரக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சின்ன மெசேஜ் இருக்கும். பெரியவா அனுபவம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் தான் ரொம்ப முக்கியம். அது நம்ம அதைத்தான் எடுத்துக்கணும். ஒரு கதையை பெரியவா சம்பந்தப்பட்ட அனுபவத்தை கேட்குறோம், அதில் ரொம்ப பரவசப்பட்டு ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டோன்னா அப்படியே முடிச்சிடக்கூடாது. என்ன செய்தி நமக்கு சொல்லுவாங்க. இப்போ கோபம் இருக்குது. கோபப்படாத மனுஷன் அப்படின்னு பார்க்க முடியாது. யாராக இருந்தாலும் துறவிக்கு கூட கோபம் வரும், நம்ம பார்த்துருக்கோம். துர்வாசர் கோபத்திற்கே உதாரணமானது. துர்வாச முனிவர் கோபப்படாத மனுஷன்லாம் பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், ஒரு ஆஃபீஸில், பெரிய ஆஃபீஸில் ஒரு பொறுப்பில் இருந்தார். தனக்கு கீழே இருக்கிற ஸ்டாஃப் பணியாட்கள் மேலே கோபப்படுவார், ஆட்சி பூச்சிட்டு கத்துவார். அவரை விட மேலே இருக்கிற பற்றில, அவரை விட கொஞ்சம் ஹையர் கிரேடில் இருக்கிறவர்கிட்ட போனால் கோபம் வராது இருக்கு, அப்படியே பம்பிடுவார். அங்கே கேஷுவலாக பேசுவார். ஆக கோபம் எங்கே வரும்? நம்ம கோபம் எந்த இடத்துல செல்லுபடி ஆகுமோ எவன் இழிச்சவாயணும். சிம்பிளாக அவ்வளோதான். இப்போ மனைவி கோபத்தை கணவன் காட்டுறாரு, நம்ம நிறைய ஜோக்கெல்லாம் படிக்கிறோம். அப்படின்னா புருஷன் இழிச்சவாயன், அவ்வளோதான் அர்த்தம். இந்த கோபம் எந்த இடத்துல செல்லுபடி ஆகுமோ அங்கே தான் காமிக்கிறோம். ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு புருஷன் மனைவிட்ட கோபத்தோடு பேசி நம்ம பார்க்க முடியுமா? ஜோக்கில் கூட படிக்க முடியாது. ஆக அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கோபம் காரியத்தோடு வருகிற கோபம்னு அர்த்தம். கோபம்னா எல்லா இடத்துலையும் ஒன்றா இருக்கணும். துர்வாசருக்கு சாதாரண மக்கள் மேலேயும் கோபம் இருக்கும், திடீர்னு தர்மன் மேலேயும் கோபப்படுவார், கிருஷ்ண மேலேயும் கோபப்படுவார். அதான் கோபம்ங்கிறது. கோபம் எந்த ஒரு காலத்திலையும் நமக்கு வரக்கூடாது, நமக்கு இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம்பவம் கோபம் தொடர்பானது. அதனால தான் ஒரு சின்ன பீட்டிகை மாதிரி போட்டேன். பிரதோஷ மங்கட்ராவையர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிரதோஷ மாமா அப்படின்னு சொல்லுவோம். ரயில்வேல வேலை பண்ணினார். மகாபெரிவருடைய அத்தியந்தமான பக்தர் அவர். பெரியவாள சாட்சாத் சர்வேஸ்வர சுரூபமாக அவர் நினைச்ச காரணத்தினால தான் ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும் அவர் போய் தரிசனம் பண்ணினார். ஏன்னா பிரதோஷ காலத்தில், பிரதோஷ தினத்தில் ஒரு 4லேருந்து 6 வரைக்கும் நம்ம ஒரு சிவன் கோவிலுக்கு போவோம். அங்கே நந்திக்கு நடக்கிற அபிஷேகம், சிவனுக்கு நடக்கிற அபிஷேகம், ஆராதனை இதெல்லாம் பார்த்துட்டு வருவோம், தரிசனம் பண்ணிட்டு வருவோம். பிரதோஷம் அவன் எங்கே போவார்? பெரியவன் எங்கே இருக்கிறோ அங்கே போவார். ஏன்னா அவர் தான் சர்வேஸ்வரன், அவர் தான் நடமாடும் தெய்வம் அப்படின்னு அங்கே போடுவார். இந்த பிரதோஷ மாமாவுக்கு கோபம் அடிக்கடி வரும். கோபம்
அதாவது சொல்லுவாங்க, குணம் இருக்கிற இடத்துல தான் கோபம் இருக்கும் அப்படிம்பாங்க. இது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் எல்லாமே உண்டு. குணம் கோபம் ரைமிங்காக. இப்போ குணம் இல்லாதவங்களுக்கு கோபம் வரலன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது, கோபம் எல்லாருக்கும் வரும். இந்த சேப்பாக இருக்கிறவன்லாம் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்பா. ஏன் கருப்பாக இருக்கிறவன் உண்மை மட்டும் பேசுவான்? அப்படி கிடையாது, எல்லாரும் சந்தர்ப்பம் ஏற்பட்டால் பொய்யும் பேசுவான், உண்மையும் பேசுவான். உண்மை பொய்க்கு என்ன நிறம் ஒரு விஷயமா? அப்படிலாம் கிடையாது, சும்மா எல்லாம் நம்மளை கிளப்பி விட்டுறோம். பிரதோஷம் நமக்கு கோபம் வரும். இப்போ கோபம் இப்போ தனிப்பட்ட முறையில், இப்போ எனக்கு ஒரு காரியம் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, நான் ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன், அந்த சமயத்தில் எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, யாரோ ஒருத்தர் மூலியமாக வருது. அந்த டிஸ்டர்பன்ஸ் வருகிற போது என் தனிப்பட்ட காரியம், ஒரு ஆஃபீஸ் வேலையோ பொது வேலையோ கிடையாது, என் தனிப்பட்ட வேலை, என் நல்லதுக்காக நான் பண்ணுறேன், என் குடும்பத்துக்காக பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் நம்ம கோவப்பட்டோன்னா, ரைட்டு, தனிப்பட்ட முறையில் அவனை டிஸ்டர்ப் பண்ணதுனால அவனுக்கு கோபம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் பிரதோஷ மாமா கோபம் அப்படி வரவே வராது. அவருக்கு ஒரு காரியம் நடக்கலை, அவருக்கு ஏதாவது ஒரு வேலை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக யாரோ ஒருத்தர் அவருக்கு ஒரு தொந்தரவு பண்ணினார், அதனால் அவருக்கு கோபம் வந்ததுன்னா கிடையவே கிடையாது. அந்த அந்த டைத்தில் கோபமே வராது அவருக்கு. அவரோட கோபம் முழுக்க எப்படி அப்படின்னா, மகாபிரிவா சம்பந்தப்பட்ட காரியத்தை யாரேனும் ஒருத்தர் தப்பாக பண்ணினா அவருக்கு கோபம். மகாபிரிவாளுக்கு ஏதோ ஒரு அபிஷேகம், ஒரு பால் கொண்டு வர சொன்னார், இந்த பால் 8 மணிக்கு காத்தால இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 8:15 ஆகுது, பால் வரல அப்படின்னா கோபம் வந்துடும் அவருக்கு. உன்ட்ட படித்து சொன்னேன், மணி 8:15 ஆகுது, இன்னும் பால் வரல, பெரியவா காத்துட்டு இருப்பாரா அபிஷேகத்துக்கு? அந்த மாதிரி கோபம் வரும். பெரியவா சம்பந்தப்பட்ட காரியங்களை அவரது தொண்டர்களோ யாரோ ஒருத்தரோ சரியான நேரத்துக்கு சரியாக செய்யாமல் இருந்தா அப்படின்னா அவருக்கு கோபம் வரும். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் கோபம் வரும் அவருக்கு. தனிப்பட்ட முறையில் அவரோட காரியம் ஆகணுங்கிறதுக்காக, அவருடைய குடும்ப விஷயத்திற்காக, அவருடைய வளர்ச்சிக்காக அவருக்கு கோபமே வராது. இது எல்லாருக்குமே தெரியும். அவர் கூட இருக்கிற அவருடைய தொண்டர்கள் அத்தனை பேருக்குமே மாமாவுடைய கோபம் ரொம்ப பிரசித்தி, எல்லாருக்குமே தெரியும். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.